சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக். அண்மை செய்தி. நாட்டின் ஏதாவது இதை பத்தி செய்தி வந்திருக்கான்னு பார்த்தேன், எங்கேயும் வரல. 118வது தேவர் ஜெயந்தி விழாங்க. பொதுவாகவே என்ன பண்ணுவாங்கன்னா, தேவர் ஜெயந்தியை கொண்டாட வர்ற தலைவர்களுக்கு காவல்துறை என்ன பண்ணும்னா, இந்தந்த நேரம்னு ஒதுக்கிடுவாங்க. அந்தந்த நேரத்தில் அந்தந்த தலைவர்கள் வந்து ஐயா சிலைக்கு மாலை போட்டு மரியாதை போட்டு வெளியே மைக்கு வச்சிருப்பாங்க. ஒரு நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லிட்டு போவாங்க. இதுதான் காலங்காலமா நடந்துட்டு இருக்கிற வழக்கம், நடைமுறை. அப்படி ஸ்ரீதர் வாண்டியார், ஐயா ஸ்ரீதர் வாண்டியார் அவங்களுக்கு நேரம் ஒதுக்கிட்டாங்க. அவர் மிகச்சரியான நேரத்துக்கு தன்னுடைய ஆதரவாளர்களோட வந்துட்டார். நீங்க பொதுவாகவே இந்த மாதிரி ஜெயந்தி விழா, திருவிழா, கோயில்களில் நடக்க திருவிழா காலங்களில் முன்னால பார்த்தீங்கன்னா, இந்த பூசாரிகள்லாம் படியில் உக்காந்துட்டு பேன்னு யாராவது வருவாங்களான்னு அப்படியே பார்த்துட்டு இருப்பான். ஆனால் இந்த திருவிழா, இந்த மாதிரி ஜெயந்திகள் வரும்போது கரப்பாம்பூச்சிக்கு கொடுக்கு முளைச்ச மாதிரி இவங்களுக்கெல்லாம் பரபரப்பாயிருவானுங்க. அந்த சிலைக்கு பக்கத்தில் நிற்கிறது யாரு, தட்டேந்து நிற்கிறது யாரு, இது அவனுக்குள்ள ஒரு போட்டா போட்டி நடக்கும். வர்றவங்க ஒழுங்கா வருவாங்க, தேவரையாவுக்கு மாலை போடுவாங்க, அவங்க பாட்டுக்கு மரியாதை செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த பூசாரிகளுக்குள்ள நடக்கிற அந்த தில்லு முள்ளு பரபரப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த தட்டேந்தி நிக்கிறதுக்கு வருமானம் தான். யாராவது தட்டுல போடுவாங்களேங்கிறதுக்காக அவனுக்குள்ள ஒரு பரபரப்பு இருக்கு. தள்ளு முள்ளு அவனுக்குனாலதான் நடைபெறும். அப்படி ஸ்ரீதர் வாண்டியார் வரும்போது அந்த பூசாரிக்கு எந்த தலைவர், இவர் எந்த இயக்கத்தினுடைய தலைவர், எந்த கட்சியினுடைய தலைவர், இவர் யாரு என்னன்னு எதுவுமே தெரியாம ஸ்ரீதர் வாண்டியாரை பிடிச்சி தள்ளுறான். கோபம் கோபம் அவருக்கு வந்தது பாருங்க. விட்டார் ஒரு அட்டி, பொலேர்னு ஒரு ஒளிச்சுன்னு போட்டார். போட்டு நமக்கு என்னன்னா, இந்த மாதிரி செய்தி வந்த உடனே இந்த முந்திரி கொட்டை செய்தி ஒண்ணு இருக்கு, பாலிமர் நியூஸ் ஈத்திர, இந்த கல்யாண சுந்தரன் ஒருத்தன் தான் அதை நடத்திட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்னா, கொட்டை எழுத்துல போடுவான், தேவர் ஜெயந்தி விழாவில் ஸ்ரீதர் வாண்டியார் பூசாரியை அடித்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை கொட்டுவான். அவனை காணாம். இந்த அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தார் இல்லைங்க, பாஜக தலைவரா இருந்தாரு. கடைசியா கூட இந்த சாணி அல்ற மாதிரி சீன் எல்லாம் போட்டிருந்தாருல, அவரு வந்து எப்படி நீங்க பூசாரி அடிக்கலாம் அப்படின்னு பேசுவார்னு பார்த்தா அவரையும் காணோம். இந்த வானதி சீனிவாசன் ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க கோயம்புத்தூர், அவங்க வந்து அப்படி ஏதாவது காய்ச்சி மூச்சின்னு கத்துவாங்கன்னு பார்த்தா அவங்களையும் காணும். தாமரை மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க அக்கா தமிழிசை, அவங்க ஏதாவது பேசுவாங்கன்னா ஆளே காணும். பாஜக தலைவரா இருக்கிற நயினார் நாகேந்திரன் ஏதாவது பேசுவார்னு பார்த்தா அவர் எங்கேயோ போய் குப்பர் அடிச்சு தூக்கிட்டாரு. இப்போ இவங்களை எல்லாம் தாண்டி ஒருத்தர் இருக்கிறாரு, இந்துக்களுக்காகவே பிறந்தவரு, இந்துக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கை வாழ்றவரு, இந்துக்களுக்காகவே தூங்குறவரு, இந்துக்களுக்காகவே சாப்பிட்றவரு, ஹெச் ராஜாங்க. உடனே அவர் புறப்பட்டு இருப்பாரு, பூசாரியை அடித்ததால் இந்துக்களின் மனது காயம்பட்டது அப்படின்னு கிளம்புவார்னு பார்த்தா அவரும் கிளம்பல. அப்படிதாங்க மோடி சொல்லியிருக்காரு பாருங்க, தமிழ்நாட்டுல பீகாரிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாருல, ராஜா கஷ்டப்படுறாராம், மோடி சொல்றாரு. சரி, அதை அப்புறம் வச்சுக்குவோம். இப்ப இவங்களெல்லாம் கொந்தளிச்சு கிளம்பி இருப்பாங்களே, குதிப்பாங்களே, எங்கடா காணோம்னு நான் தேடிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு அந்த சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. 2 வாரத்துக்கு முன்னால நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு பேர் இயக்கத்தினுடைய தலைவர், கோடிக்கணக்கான தொண்டர்களை வைத்து ராணுவ கட்டுப்பாட்டோட கட்சியை நடத்திட்டு இருக்கிற ஒரு தலைவர் திருமாவளவன், அந்த திருமாவளவனை கொல்ல வேண்டும் என்ற நோக்கில் இந்த அண்ணாமலை, ஈத்திர, கல்யாண சுந்தரம் இவன்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு சதி பண்ணி இந்த ராஜீவ் காந்தின்னு ஒரு பொறுக்கி பைய அவனை கொண்டு வந்து நியமிச்சாங்க. அவன் யாரு, நீதிபதியால பொறுக்கின்னு பேர் எடுத்துவன், பெண் நீதிபதிக்கு ராத்திரியான வாட்ஸ்அப்ல ஆபாச செய்தி அனுப்புனவன் அப்படிங்கிற வழக்கெல்லாம் இருக்கு. அவனை பார் கவுன்சில் இருந்து தள்ளி வச்சிருக்காங்க. அந்த பயலை புடிச்சு அவனுக்கு காசு கொடுத்து ஏதாவது பண்ணுன்னு கொடுத்து அவன் என்ன பண்ணா, திருமாவளவன் போயிட்டு இருக்கிற காருக்கு முன்னாடி கொண்டு வந்து தன்னுடைய ஸ்கூட்டரை போட்டு ஏதாவது பண்ணணும்னு பார்த்தான். ஆனா பாதுகாவலர்கள் ஓடி வந்தாங்க, தலைவர் கூட வந்த தம்பிகள்லாம் ஓடி வந்து அவனை கொஞ்சம் அந்த பக்கம் போல அப்படின்னு தள்ளி விட்டாங்க. இவ்வளவுதான் நடந்தது. 20 செகண்ட்ல அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு, அந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு. தலைவர் பாட்டுக்கு அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிட்டாரு. அடுத்தது பண்ணாம பாருங்க ஒரு நாடகம். ஏன்னா ஸ்கிரீன் பிளே வந்து பாலிமர் கல்யாண சுந்தரம், காசு கொடுத்தது அண்ணாமலை, ஹெச் ராஜா. என்ன பண்றான், அங்க இருந்து குடுன்னு ஓடி கோர்ட்டுக்குள்ள ஓடி கதவை சாத்திக்கிட்டு எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படி திடகாத்திரமா நடந்து போய் சோபாவில் உட்காந்து ஏசியை போட்டுக்கிட்டு அப்படி பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறான். அப்புறம் பார்த்தா போலீஸ் வந்து அவங்ககிட்ட விசாரணை பண்ணணும்னு வந்தா துமுகுடின்னு விழுந்துட்டானுங்க. அவன் விழுந்ததுக்கு அப்புறம் அவன் போட்டிருந்த கட்டை பார்த்தா ஏதோ கண்டெய்னர் லாரியில அடிபட்ட மாதிரி அப்படி கட்டு போட்டு படுத்துட்டு இருக்கிறான்.
அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டானுங்க. ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு போய் அவனை படுக்க வச்சுட்டானுங்க. கழுத்துல கட்டு, கால்ல கட்டு, இடுப்புல கட்டு, கட்டு போடாத இடமே இல்லைங்கிற மாதிரி. என்னமோ ரொம்ப அடிபட்டு செத்து போயிருவாங்கிற லெவல்ல அவனை பில்டப் பண்ணி இந்த சாதி தலைவருக்கு ஒரு 4-5 பேர் திரினான். அவன்லாம் வந்து ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆரஞ்சு பழம், ஆப்பிள் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவன் நலம் விசாரிக்கிறாங்களாம். 10 நாள் இதே தானுங்க. டிவியில பார்த்தா திருமா இப்படி சொல்லிட்டாரு. முறைச்சு பாக்குறதுக்கே தட்டுவீங்களா அப்படின்னாரு அண்ணாமலை. அப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரு? திருமாவுக்கு அரசியல் அனுபவம் இல்லை, அவர் அரசியலில் இருந்து விலக வேண்டும் எல்லாம் பேட்டி கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் மேல ராஜா தான், அவர் வந்து தீய சக்தி, அவர் உடனே மன்னிப்பு கேட்கணும் அப்படிலாம் சொன்னார். இன்னைக்கு எங்க போனீங்க? எல்லாரும் எங்கடா போனீங்க? அந்த ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடந்தவங்க கூத்து அது தனி கூத்து. யாராவது வரும்போது அந்த கழுத்து பட்டை எடுத்து மாட்டிக்குவான், அந்த கால் எடுத்து போட்டுட்டு இப்படி வச்சுட்டு கரப்பாங்குச்சி மாதிரி இந்த வபால் மாதிரி தொங்கிட்டு இருப்பான். அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் குடிச்சிட்டு கும்மாளம் போட்டுருக்கானுங்க. அது எப்படிங்க ஹாஸ்பிட்டல்ல படுத்தா குடிக்க முடியுமா? அங்க இருக்கிறவங்க எல்லாம் விடுவாங்களா? அங்கதாங்க விஷயமே இருக்கு. அவனுக்கு உதவியாளர் 2 பேர் தர்றான். அவன் என்ன பண்றான்? கடைக்கு போய் கொக்கோ கோலா, அண்ணன் கொக்கோ கோலா கேட்கிறாருன்னு கொக்கோ கோலா வாங்கி அதுல சமாச்சாரத்தை ஊத்திட்டு அதை கொண்டு வந்து கொடுக்குறது. அதை குடிச்சிட்டு போதையில பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு 10 நாள் இவனுக்கு டாபிக்கே இவ்வளவுதான். 10 நாள் படுத்து கிடந்தவன் எதிர்த்து போயிட்டான்னு வச்சுங்க, அவன் மேல வழக்கு போட்டிருக்கு, நீதி அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்குன்னு எதிர்பார்க்கிறோம். அவ்வளவுதான். நான் கேட்கறதெல்லாம், ஒரு கொலை செய்ய வந்த ஒருவனிடம் முறைச்சு பார்த்ததுக்காக அடிப்பீங்களான்னு கேட்டவங்க, கொலை செய்ய வந்த ஒருவங்கிட்ட போய் இவர் மன்னிப்பு கேட்கணும்னு கொந்தளிச்ச கூட்டம் இன்னைக்கு பொழிச்சுன்னு போட்டார, அந்த மண்டபத்திலேயே அடிச்சிட்டார. ஏன்டா கேள்வி கேட்கல? ஹெச் ராஜா ஏன் குதிக்கல? அண்ணாமலை ஏன் குதிக்கல? வானதி சீனிவாசன் ஏன் குதிக்கல? தமிழிசை சவுந்தரராஜன் ஏன் குதிக்கல? நயினார் நாகேந்திரன் ஏன் குதிக்கல? ஒட்டுமொத்த சாதிய தலைவர்களும் ராஜீவ்காந்தி பார்க்க நின்னீங்கல்ல, இன்னைக்கு எந்திரிச்சு கேளுங்களேன்டா. அது எப்படிங்க பூசாரி அடிக்கலாம்? இப்படி பூசாரி அடிச்சதுனால இந்துக்களின் மனது புண்பட்டு விட்டது அப்படி கொந்திருப்பீங்களாடா? இப்ப கொந்தலிங்க. அதாவதுடா, சந்தர்ப்பத்துக்கு அரசியல் பண்றவங்க நீங்க, ஒரு சமூகத்துக்காக அரசியல் பண்ற ஒரு திருமாவளவன், சாதி வரிக்கு அரசியல் பண்றவங்க நீங்க, சமூக நீதிக்கு அரசியல் பண்ற ஒரு திருமாவளவன், சுய பிழைப்புவாதிகள் நீங்க, நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு திருமாவளவன். அவர் எப்படா எதுலயாவது சிக்குவாரான்னு காத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் அது ஒண்ணுதான். திருமாங்கிற மந்திரத்தை சொல்லாம உங்களால வாழ முடியாது, அரசியல் செய்ய முடியாது. இப்ப கேளுங்களேன், வாண்டையார் செய்தது தவறு அப்படின்னு ஆண்மை இருந்தால், வாண்டியார் செய்தது தவறு அப்படின்னு ஒருத்தனுக்காவது ஆண்மைன்னு ஒண்ணு இருக்கும்னா, வாண்டையார் செய்தது தவறுன்னு ஒரு பேட்டி கொடுங்கடா, உங்களை அரசியல்வாதின்னு ஒத்துக்கிறேன். இல்லைன்னா நீங்க எல்லாம் அரசியல்வாதிகள் இல்ல, வெத்து வேட்டு. இந்த நேரத்திலேயாவது ஒண்ணு கத்துங்க, ஜனநாயக தலைவர்னா யார், அவர் எப்படி நடந்து கொள்வார், அவர் எப்படி ஒரு ஆளுமை தன்மையோடு தலைமை பண்போடு நடந்து கொள்வார் அப்படிங்கிறத திருமாவளவனை பார்த்து கத்துக்குங்க. இல்லைன்னா அரசியல்ல ஓய்வு பெற்றுட்டு அண்ணாமலை மாதிரி சாணி அள்ளுங்க, அதுதான் சரியா வரும். நன்றி. நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.